வந்த பிறகு அவருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஏன்னா பெரிய பிளாக்ஸ் அது ஏ பிளாக்கா இல்லை பி பிளாக்கான்னு தெரியல. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த அனில்ன்ற ஒரு நபர் வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணுறாரு. யார்? பிரசாத்ன்ற கஸ்டமருக்கு கால் பண்ணுறாரு. ஸோ டென்ஷனில் அனில் வந்து கால் பண்ணி கேட்குறாரு, சார் எந்த டவர்னு எனக்கு சரியாக தெரியல, தயவுசெய்து கொஞ்சம் டவர் லொக்கேஷனை மட்டும் சொல்லுங்கள், நான் ஈஸியாக வந்து டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு. காரணம் என்னென்னா, மினிமம் 30-40 ஃப்ளோர்ஸ் இருக்கக்கூடிய அந்த டவரில் எந்த ஃப்ளோரில் இருக்கிறாங்கன்றது சரியாக தெரியல. இப்போது டோர் நம்பர் போட்டிருந்தா கூட அது பி பிளாக்கா இல்லை சி பிளாக்கான்னு சரியாகவும் தெரியல. ஸோ அந்த கன்ஃபியூஷனில் இருந்த இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே கஸ்டமருக்கு கால் பண்ணுறாரு. கஸ்டமர் காலை எடுத்த பிறகு, சார் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது, கொஞ்சம் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எனக்கே கால் பண்ணி என்கிட்ட நீ அட்ரஸ் கேட்பேன்? ஏன் உங்களுக்கு காமன் சென்ஸ் இல்லையா? உங்கள் ஸ்விக்கி டெலிவரிலேயே லொக்கேஷன் எல்லாமே போட்டிருக்குமே, டீட்டெயிலாக வந்து என் வீட்டுக்கு டெலிவரி கொடுக்க வேண்டிய இந்த தருணத்தில் நீ எப்படி எனக்கு கால் பண்ணி நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு ஹேஷாக பேசி ஃபோனை கட் பண்ணிட்டாரு பிரசாத். ஸோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு